மீன ராசி அன்பர்களுக்கு கிரக பெயர்ச்சிகளில் முக்கிய பெயர்ச்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதி புதன் 6ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இத்தனை நாளா ஒரு 3ஆம் இடத்துல இருந்தாரு, இப்போ 4ஆம் வீட்டிற்கு போறார். அப்போ 4ஆம் வீடும் 7ஆம் வீடும் இத்தனை நாளா பிளாக்கா இருந்தது. அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆயிடுச்சு. இதுல உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இப்போ பெயர்ச்சியை நிற்கிறாரு. இதற்கு முன்னாடி 3ஆம் வீட்டில் குரு இருந்ததுனால இனம் புரியாத பயம், குழப்பம், பதட்டம் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இதுல போதாததுக்கு உங்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா விரயச்சனியா உங்களுக்கு இருந்தது. இந்த விரயச்சனியினால எல்லாவித செலவினங்களையும் சந்திச்சு வந்துட்டீங்க. இனம் புரியாத மன உளைச்சல், அதுலயும் சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியுது. எவ்வளோ குடுக்கல் வாங்கல் ரீதியில நம்ம மிச்சம் வைக்க முடியல. இன்னும் 10 ரூபா கடனை வாங்கிதான் செய்யக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வரக்கூடிய நிலை. ஆனா இதுல ஒண்ணு சிந்திக்கணும் நீங்க. ஐயோ, 7.5 சனி நடந்தது, இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. 7.5 சனியில நமக்கு இன்னும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவோன்ற பயம் தயவு செய்து உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா சொல்ல வரேன்னா, மீனராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனியில ஒருவேளை 2வது சுத்தா இருந்தா ஒரு லெவலுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். முதல் சுத்தா இருந்தா தான் கேர்ஃபுல்லா இருக்கணும், டீப்பா இருக்கணும். அதுலயும் திசா புத்தி இருக்கு. உங்கள் லக்னத்திற்குரிய திசை பாசிட்டிவா இருந்து அந்த திசை உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா, இந்த 7.5 சனியில கடந்த காலகட்டங்களில் மகர ராசி, கும்பராசி எல்லாம் 7.5 சனியிலேயே நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க, பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு பாசிட்டிவா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க லக்னத்திற்கு சனி பகவான் யோகியா இருந்தால் அவர் கொடுக்கிற இடத்துக்கு வந்துருவார். குரு பகவான் அசுபரா இருந்துட்டாருன்னு வச்சுக்கவே, குரு பகவான் நல்லவர் தான், பட் அவரே உங்களை டோட்டலா பிளாக் பண்ணிடுவார். அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து பலன்கள் பல்வேறு விதமா மாறும். அதனால சில நேரங்களில் இதே மீன ராசிக்கு 2ல குரு இருந்தது. அப்போ 2ல குரு இருக்கும்போது எனக்கு நல்லவே இல்லையே, நான் கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தேன். லாபஸ்தானத்துல சனி இருந்தது, லாபத்துல சனி இருந்தா எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், அப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேனே அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் உங்க ஜனன ஜாதகத்தில் நடந்த திசா புத்திகளும் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல பரல்கள் எத்தனை கொண்டுள்ளது அப்படின்றது தான் முக்கியம். 3க்கு மேல 4, 5, 6 இருந்துருச்சுன்னா 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அதே மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் பெரிய லெவல்ல சாதிச்சிருந்திருப்பீங்க. நினைச்சு பார்க்காத குரோத்தை சந்திச்சிருப்பீங்க. லைஃப்லயே இந்த டர்னிங் எப்பவுமே இல்லைன்னு அதே 4க்கு கீழே 3, 2, 1, 0 வந்துட்டு இருந்தா அதை விட ஒரு வேதனை வேற எதுவுமே இல்லை. இந்த காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்களை எனக்கு ஞாபகம் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில மோசமான காலகட்டங்களையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம முழுசா நெகட்டிவாவே எடுத்துக்க கூடாது. அதுல நிறைய பாசிட்டிவும் இருக்கு. அதனால இந்த ஜென்மச்சனி நம்மளை பாதிச்சிருமோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். சனிக்கிழமை தோறும் கிளம்புறீங்க. சனிக்கிழமையானா தலைக்கு தண்ணி ஊத்திக்குங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் மனசார தெய்வத்தை கும்பிட்டு வாங்க. சனி பகவான் கோயில் இருந்தா போயிட்டு வாங்க. இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருந்தா அருமையான அற்புதமான அமைப்பு, பிரகாசமா இருக்கும், போயிட்டு வாங்க. அந்த நாள் அசைவம் சாப்பிட வேண்டாம். இதை மட்டும் செய்யுங்க. அந்த மன உளைச்சல், உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஆட்டோமேட்டிக்காவே விலகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல உங்களுக்கு மற்ற கிரகங்கள், சுக்கிரன் பாருங்க 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு, பட் அவர் உங்களுக்கு 3, 8 அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்துல போக்கஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல நீங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா யோசிச்சு கொடுங்க. நான் ஆச்சு பாத்துக்கிறேன், உங்களுக்கு இந்த டயத்துல இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்றது யோசிக்காம பேசிட வேண்டாம். அப்புறம் அந்த நேரம் பார்த்தா உங்களுக்காகவே ஏதோ ஒண்ணு நடந்து அது செய்ய வேண்டிய விஷயம் தான், செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு உருவாயிடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு அது இருக்கும். அப்படி சில விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்கள். மீனராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களை நம்பி ஒருத்தர் பேசினா அவங்களுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி செயல்படுவீங்க. அந்த நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஆனா இந்த லெவலுக்கு எல்லாம் இருந்தும் கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து ஏமாற்றங்கள் அதிகமா சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க, நீங்க விரும்பியவங்க உங்களை விட்டு விலகி போறாங்க. இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் கடந்து வந்த உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி, உங்களுடைய பாக்யாதிபதி. ஒருத்தருக்கு பாக்கியமும் பிளஸ் குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிபதி ஒரே கிரகமா அமைஞ்சு அவர் 5ஆம் வீட்டுல போய் நீச்சம் அடைஞ்சிருந்தார் இத்தனை நாளா.
அதனால நிறைய மன உளைச்சலை அடைஞ்சிட்டீங்க. இப்போ சூரிய பகவான் வீட்டிற்கு வராரு. அதே நேரத்திலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டிற்கும், ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் பாவத்திற்கு வருவது மிகச்சிறந்த ஒரு பாசிட்டிவ். அப்படி கவலையே பட வேண்டாம், சமாளிச்சுக்குவீங்க. எதையும் எந்த இடத்துலையும் உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வராம பார்த்துக்குவீங்க. அதே நேரத்துல உங்களுடைய முயற்சிகள் இதை முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிச்சிருவீங்க. முடிக்காம தூங்க மாட்டீங்க. 100% உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல். பட் உங்களுக்கு தூக்கம் இருக்காது, கரெக்டா தூங்க முடியாது. யோசனைகள், பலவிதமான சிந்தனைகள், இனம் புரியாத சில பயம், பதட்டம் உங்களுக்குள்ள இருக்கும். பட் அதை நினைச்சு ரொம்பவும் தூக்கம் கெடுறதோ, அதை நீங்களே பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தை எடுத்துக்காம பாத்துங்க. ஏன்னா இது நரம்பு, ஜவ்வு பிளஸ் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் 100% உங்களுக்கு ஒரு புறம் இந்த ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது ஏற்கனவே அந்த இடத்துல ராகு இருந்தும் கொடுத்துட்டாரு. அதனால அதுல இருந்து மீண்டு வெளியில் வர முடியல. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கு. ஊசி போட்டா அந்த நேரம் மட்டும்தான் நல்லா இருக்கு, அடுத்த நேரம் பார்த்தா அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கவலைகள் வேண்டாம். இதை விட்டு அழகா நீங்க வெளியில வரக்கூடிய வாய்ப்பும் வழியும் இந்த இடத்துல உருவாகும். ஒரு பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். மொத்தத்துல மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில சுபகாரியத்துக்குண்டான முயற்சிகளும் சக்சஸ்ஃபுல் அடையும். ரொம்ப நாளா திருமணமாகி எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய ஒரு வழியும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவான் 4ஆம் வீட்டில போய் நிக்க போறாரு. 15ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவாரு. அதே நேரத்துல பார்க்கும்போது இந்த புதன் பகவான் மீண்டும் பயிற்சியாகி 24ஆம் தேதி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடத்துக்கு வருவார். அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே ஒன்னோட ஒன்னும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. இது மூவ் பண்ணா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து கைகூடல நினைக்கிறவங்களுக்கு இப்ப அது கிடைக்கும். ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டா ரிலீஃபாக வழி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியால பெரிய லெவல்ல எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் எப்பேற்பட்ட பாதிப்பையும் சரி பண்ணிடுவீங்க. அதே நேரத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்தையும் அழகா ரிலீவ் பண்ணி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுல உங்களது வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் ஹை பொசிஷன்ல ஒரு நல்ல இலக்கை அடையிற அளவுக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதக நிலையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது. மொத்தத்துல மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் மட்டுமல்ல, நீங்க நினைச்சதை விட அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. 100% சக்சஸ்ஃபுல். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி செய்ய போறீங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதற்குரிய வழிகளும் உங்களுக்கு அருமையா கமிட்மெண்ட் ஆகும். வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா கம்பல்சரி யோசிக்கவே வேண்டாம், எடுத்து செய்யுங்க, நல்லது. பூமி வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு கிடைச்சாலும் அதையும் செய்யுங்க. ஆனா வண்டி வாகனங்கள் வாங்குற விஷயத்துல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப உஷாரா மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா போதும். மற்றபடி எதையும் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சற்று தொழில் வேலையில கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க. உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கும் பொழுது பார்த்து கவனமா பேசுங்க. அப்புறம் உங்க வார்த்தை உங்க தலைக்கே கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு. அதுலயும் நீங்க உதவி செய்ய போய் உபதிரியத்தை அடைஞ்ச மாதிரி இருந்துடக்கூடாது. அதனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து செயல்படுவது மிகச்சிறந்தது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பிறந்த ஊர், என்னுடைய தந்தை கட்டின வீடு, இல்லை நான் சுயமா சம்பாரிச்சு செஞ்ச இடம் அப்படின்னா கூட இருக்கலாம். பட் தந்தையினுடைய வீடு ஒன்று பூர்வீக சம்பந்தப்பட்ட இடமா இருந்தால் சற்று இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. அந்த வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் செய்து நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆக மீனராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம்